Assalamu alaikum and hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஈஸியான ஒரு pancake ரெசிபி தான் பார்க்க போறீங்க. சோ இது வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்டா கூட பண்ணலாம். வீட்ல மாவு எதுவும் இல்ல அப்படினாக்கா சோ இந்த ரெசிபியை கூட ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் ஒரு 3 வாழைப்பழம் மீடியம் சைஸா எடுத்து கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்க்குள்ள சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு முட்டை சேர்த்திருக்கேன். முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படினாக்கா ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. முட்டையை மட்டும் விட்டுடலாம். அடுத்ததா இது கூட வந்து நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்க போறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இது கூட ஒரு பிஞ்சி சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கோதுமை மாவு 1 கப் மாவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூட ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வைத்த பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மீதி இருந்த பாலையுமே சேர்த்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ மிக்சிங் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் ஆயில் எதுவாக இருந்தாலும் ஓகே. இப்போ இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோவிங்காக இருக்க மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தோசை தவா வச்சுக்கலாம். தோசை தவா வச்சுட்டு இதில் வந்துட்டு நம்ம கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு நான் வந்து ஒரே தோசை தவாவில் இப்போ வந்துட்டு 1 ஊற்றி காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் 1 ஊற்றிருக்கேன். அடுத்தடுத்து நான் வந்துட்டு ஒரே தோசை தவாவில் 4 பேன்கேக் வந்து ஊற்றி எடுக்க போகிறேன். ஸோ அதையுமே எப்படி அப்படிங்கிறத உங்களோட காமிக்கிறேன். இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடுமே நல்லா செவந்து வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடுமே வெந்து வந்திருக்கு. இது வந்துட்டு வெந்துருச்சா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த தோசைக்கரண்டி இந்த மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோசைக்கரண்டியில் எதுவுமே ஒட்டாமல் வரும். அப்போ வந்து உங்களுக்கு வெந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ இந்த ஒரே தோசைக்கல்லில் நம்ம வந்துட்டு சைடில் 4 ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக. இந்த தோசைக்கல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து 4 ஊற்றிக்கிறேன். உங்களது சின்ன தோசைக்கல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2, 3 அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் மட்டும் நல்லா சிம்பிளாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரம் செவந்துடும். அப்புறம் உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுமே இந்த மாதிரி பேன்கேக்காக ஊற்றி எடுத்துடலாம். ஸோ ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து எப்படி நம்ம சர்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி நான் வந்து மொத்தமாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இந்த கேக்கை அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா சாக்லேட் சிரப்பு இந்த மாதிரி மேலே கொஞ்சம் அப்படியே டெக்கோர் பண்ணிவிட்டு கிட்ஸுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான ஒரு ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி இந்த பனானா பேன்கேக்கை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்மளோட குட்டி ஷகில். அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அவங்களுமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.